ஐயா சிவாய் நம்ம ஐயா. நமச்சிவாயம்மா. ஐயா வந்து தெய்வம்னு வந்துருச்சு. அ, அப்புறம் என்ன ஆண் தெய்வம், பெண் தெய்வம், குழந்தை தெய்வம், முதிர்ந்த தெய்வம், அ, பெருமாளு அ. அப்படின்னு நெறைய. அதாவது வந்து சுவாமி, ம், இப்போ ஒரு குழந்தை இருக்கு. ம், அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்குறோம். ம், என்ன சொல்லிக் குடுக்குறோம்னா, ம், இந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லிக் குடுக்குறோம். ம், நல்ஒழுக்கத்த சொல்லிக் குடுக்குறோம். ம், அத வந்து வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்ற பாதைய சொல்லிக் குடுக்குறோம். ம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தான் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். ம், ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நாம வந்து அத சொல்ல மாட்டோம். அவனோட சொந்த அறிவால அவன் வந்து தன்ன தானே அவன் வந்து எல்லாம் பண்ணிப்பான். ம், அது மாரி விநாயகர்னா வந்து ஒரு சின்ன குழந்தை போய் தொடும். ம், நல்லா சந்தோஷமா இருக்கும். ம், அதுக்கு இறைவன் படைப்புல விநாயகர வச்சுட்டாரு. ம், ஒரு அம்பாள் இருக்குன்னு சொன்னா, அந்த அம்பாள போய் பெத்த தாய். ம், அந்த தாய் கிட்ட வந்து குழந்தை வந்து அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்கும். ம், தகப்பன் வந்து என்னன்னு ம், பாத்தீங்கன்னா, ம், கொஞ்சம் கடிசலான பாட்டியா தான் இருப்பான் ம், தகப்பன். ம், தகப்பன் என்ன செய்வாரு? வேலைக்கு போயிட்டு வர்ற அந்த கோவத்துல, இந்த கோவத்துல ம், புள்ள மேல காட்டுவாரு. அவன் அந்த குழந்தை என்ன செய்வான்? ம். திடீர்னு ஓடி போய், என் அம்மா தான் முக்கியன்ட்டு ஓடிப்புடுவான். ஆமா. அதனால அ, உலகத்திலே சிறந்தது தாய். அப்ப அந்த தாய்ங்கிறப்ப வந்து ஆணும், பெண்ணும் இவங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தாலும், ம், அதுக்கு தான் பார்வதி, பரமசிவமா வந்து எல்லா குடும்பத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, ம், தாய் தந்தையா ஏங்குவாங்க. ம், அப்ப இந்த தாய் தந்தை ஏங்குறப்ப எல்லாரும் ஒண்ணுதான். ம், அவன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், ம், நானும் இது மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து ம், கீழ இருக்கிற விநாயகர்ல இருந்து ம், உலகத்துல இருக்கிற அனைத்து தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வந்தேன். ம், ஆனா, ம், எங்க படைச்சாரோ ம். அப்பா எம்பெருமான், சிவபெருமான் சிவா. இறுதி கட்டத்துல இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ம், இந்த அறிவு ஞானம் வந்ததுக்கு அப்புறம், ம், இந்த உலகத்துல எல்லாரும் ஒண்ணுதான் ம், அப்படிங்கிறத நினைச்சு ம், சிவனுகிட்ட வந்துட்டோம். அப்ப ம், சிவனுகிட்ட வந்துட்டோம்னா, சிவனுக்கு கீழ ம், பெருமாளு, முருகரு, ஐயப்பன், ஐயனாரு இவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் தான். ம், நாம தான் பிரிச்சு பார்க்கிறோம். ம், தெய்வம் பிரிச்சு பார்க்கல. ம், அதனால நீங்களும் பிரிச்சு பார்க்காதீங்க. ம், எல்லாரும் ஒண்ணா இருப்போம். இஷ்டப்பட்ட தெய்வத்த நீங்க வணங்குங்க. ம், உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்த நீங்க வணங்கலாம். ம், எந்த தெய்வத்தையும் குறை சொல்லாதீங்க. ம், மனுஷன குறை சொல்ற மாரி தான் தெய்வத்தையும் குறை சொல்றீங்க. ம், எந்த குறையும் இல்லாம ம், மன நிறைவோட வாழுங்க. ம். ஓம் நமச்சிவாய. சிவாய் நம்ம மெயினாக சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.